தமிழ் டப்பிங்கில் இப்போ சோனி லிவ்ல வந்திருக்க களம் காவல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். களம் காவல் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாத பெண்களும் விதவை பெண்களும் வரிசையாக காணாமல் போயிட்டே இருக்காங்க. இந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதை யார் தான் பண்ணுறாங்க, அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான திருப்பங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒன்லைனர்னே சொல்லலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்டர் மம்முட்டி இருக்கார்ல, அவர் தான் இந்த படத்தில் அந்த பொண்ணுங்கள் எல்லாரையுமே மயக்கி அவங்கள காலி பண்ணுற ஒரு சைக்கோவாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸை மம்முக்கா இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அண்டு விநாயகன் இருக்கார்ல, அதான் நம்ம ஜெயிலர் படத்தில் வர்மாவாக வருவார். அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸராக வருவார். அவரும் பர்ஃபார்மன்ஸில் பின்னிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படம் ஒரு இடத்துலையுமே போர் அடிக்கல. படம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பரபரப்பாக ஸ்க்ரீன் பிளேவை வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. மெயினாக இந்த படத்தில் இவங்க வைக்கக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக படத்தோட கிளைமேக்ஸ்லாம் அல்டிமேட்டாகவே பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை நான் நிச்சயமாகவே சொல்லுவேன். படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சீனையுமே அடுத்த லெவலுக்கு வேறு லெவலில் எலிவேட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னடா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோணும். அந்தளவுக்கு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை அல்டிமேட் லெவலாக பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் அதோட சேர்த்து பார்க்கும்போது நம்ம ஒரு அல்டிமேட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற ஃபீலை நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு சூப்பராக படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போரே அடிக்காத மாதிரியான செம்மையான ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த படம் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. அடல்ட் கண்டென்ட்டை பற்றி சொல்லணும்னா இந்த படம் குழந்தைங்களுக்கு தேவையே இல்லை. மெச்சூர்டு ஆடியன்ஸாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 4.